ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் பழகு. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஏலைன் குர்த்தியோட ஸ்டிச்சிங் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை எப்பவும் போல் கிராஸ் பீஸ் கொடுத்து நெக் அடித்து திருப்பிக்கோங்க. அதுக்கு மேலே இப்போ நான் லேஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வீ நெக் கொடுத்துருக்கோம். ஸோ வீ நெக் வந்து லேஸ் கொடுக்குறப்ப இன்னுமே அழகாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் நீங்கள் என்ன குர்த்தி ஃபேப்ரிக் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லேஸ் ஒர்க் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் லேஸ் வந்து ஃபஸ்ட்டு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே, அதாவது ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் பக்கமாக நெக்குடைய மேலே வச்சு நெக்கு ஃபஸ்ட்டு அடித்து திருப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டேர்னிங்கில் எல்லாமே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. லேஸை வந்து லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீயோட அந்த கரெக்டான அந்த வீ வந்து உங்களுக்கு அடித்து திருப்புறப்போ ஈஸியாக கிடைக்கும். லேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வந்து அழகாக எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்கில் லேஸ் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேலே வந்து கார்னர்லேயே ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இப்போது லேஸோடைய இன்னொரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் தள்ளி லேஸில் வந்து ஃபினிஷ் ஆகிற இடத்துல ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்து லேஸ் வந்து தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும், பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அதோட ஷேப்பும் அழகாக அந்த வீ நெக்குடைய ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபேப்ரிக் என்ன மெட்டீரியல் வந்து என்ன கலரில் என்ன டிசைனில் இருக்கோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்கேன் ஹைலைட் பண்ணுறதுக்காக. இதே மாதிரி பேக் நெக்லேயும் நீங்கள் எப்பவும் போல் கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பணும். இப்போ கீழே வந்து பாட்டம் மடித்து தைக்கிறதா இருந்தால் மடித்து தைச்சிக்கோங்க, இல்லைன்னா நம்ம கடைசியாக கூட மடித்து தைச்சிக்கலாம், ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்கெல்லாம் எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நிறைய கிளாஸில் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ரவுண்ட் நெக் பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டுக்கு வந்து நான் ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நான் கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நீங்கள் வீ நெக்குக்கு நெக் பீஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா கிராஸ் பீஸ் வச்சு வீ நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதை விட பெட்டரானது என்ன அப்படின்னா, கேன்வாஸில் நம்மளுடைய நெக்குடைய வித்தும் நெக்குடைய ஹைட்டும் மார்க் பண்ணி கேன்வாஸ் வி மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம கேன்வாஸு லைனிங் மேலே வச்சு திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் இன்னொரு ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அது எப்படி நம்ம வீ நெக் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத தனியாக உங்களுக்கு நெக்கு டிசைனில் ஸ்டிச் பண்ணுற வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீ நெக்கு, ரவுண்ட் நெக்கு, யூ நெக்கு, ஸ்வீட் ஹார்ட் நெக்கு, இதெல்லாமே எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக் டிசைன் கிளாஸில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகே, இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம 1.5 இன்ச்சுக்கு வித்தில் கிராஸ் பீஸ் எப்பவும் போல் பயாஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரைட் சைடு மீட் ஆகிற மாதிரி ஒரு இது ஹரிஜான்டலாகவும் ஒரு இது ஸ்லீப்பிங்லேயும் வச்சுட்டு கிராஸாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இதில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு இதை செங்குத்தாகவும் ஒரு இதையும் நேராக வச்சுட்டு நம்ம முக்கோண ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை விட எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கணும். ரைட் சைடு மீட் ஆகணும். இப்போ கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா கிராஸ் பீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் ரைட் சைட் பக்கமாக வச்சு அடித்து திருப்பிக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் வந்து நேராக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்குடைய ரைட் சைட் பக்கம் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டுடைய ரைட் சைட் பக்கம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிராஸ் பீஸை வச்சு அடித்து திருப்பிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸோட ரைட் சைடும் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடும் மீட் ஆகணும். ராங் சைட் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து சிங்கிளாக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன், டபுள் ஃபோல்ட் பண்ணலை. கிராஸ் பீஸை ஃபோல்ட் பண்ணாமல் சிங்கிளாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக் மேலேயே ஸ்டிச் போட்டுக்கிறேன். நம்ம 1/4 இன்ச்சுக்கு எப்படி தையல் போடுவோமோ அதே மாதிரி கிராஸ் பீஸ் மேலே தையல் போட்டுக்கிறோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டிங்கன்னா எண்டிங் வரைக்கும் அதே 1/4 இன்ச்சில் ஸ்டிச் போடுங்க. வர வர அதிகப்படுத்தாமல் கரெக்டாக நேராக ஈக்குவலாக 1/4 இன்ச்சிலேயே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ டேர்ன் பண்ணிவிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ரைட் சைட் பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிற அந்த சீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராஸ் பீஸ் சைடு இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு படிமான தையல் போட்டுட்டு எப்பவும் போல் உள்பக்கமாக மடித்து மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்குடைய கார்னர்லேயே டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க.
இப்படியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லைனா ராங் சைட் பக்கம் எடுத்துகிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நெக் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். ஸோ பாருங்கள், டபுள் ஃபோல்ட் பண்ணி கிராஸ் பீஸை மடித்து ஓரத்துலேயே தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட்டுக்க போகிறேன். அப்போ தான் அந்த கிராஸ் பீஸ் வந்து உள் சைடு வந்து தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும். நான் வந்து வித்தவுட் லைனிங்கில் தான் குர்த்தி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைனிங் பதிச்சும் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் பதிச்சு தையல் போட்டுட்டு கூட நீங்கள் ஏ லைன் குர்த்தி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் வீநெக் வந்து கேன்வாஸில் வந்து வீநெக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் வேறு ஏதாவது ஒரு ஃபேப்ரிக் மேலே வச்சு அடித்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ரைட் சைட் பக்கம் வச்சு அடித்து திருப்பிக்கோங்க. அப்போ வி ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து ரைட் சைட் பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு மேலேயும் லேஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் லேஸ் கொடுத்துட்டு பேக் சைடும் லேஸ் கொடுக்காமல் இருந்தால் ஃபினிஷ் ஆகாத மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஒரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் உள்பக்கம் வந்து நம்மளுக்கு அந்த கிராஸ் பீஸ் தூக்கிட்டு இல்லாமல் மடங்காமல் நீட்டாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இழுத்து இழுத்து தைக்காமல் அந்த டேர்னிங்கில் அழகாக தைங்க. ஓகே, இதுக்கு மேலேயே நம்ம லேஸ் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் பார்ட்லேயும் ரவுண்ட் நெக்குக்கு வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துக்க போகிறேன். ஸ்லீவ்லேயும் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். நான் வந்து ஸ்லீவில் வி பேட்ச் ஒர்க் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால் நான் வந்து லேஸ் ஒர்க் கொடுக்கல. நீங்கள் அந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற இடத்துல லேஸ் ஒர்க் கூட ஸ்லீவில் கொடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து நம்ம மேலே அதாவது ராங் சைடு வச்சு அந்த ஃபேப்ரிக்கை ரைட் சைடு கொண்டு வரும் இல்லையா, கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக், அந்த பேட்ச் ஒர்க் ஃபேப்ரிக், அதை வந்து மடித்து தைக்கிறப்போ நீங்கள் லேஸ் கூட அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். இல்லை பைப்பிங், ரெடிமேட் பைப்பிங் கூட அந்த இடத்துல உள் பக்கமாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, இப்போ பேக் பார்ட்டுக்கும் நம்ம வந்து லேஸ் ஒர்க் வந்து கொடுத்தாச்சு. அந்த லேஸ் வந்து டேர்னிங்லையெல்லாம் ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் லேஸ் ஒர்க் மேலேயே. ஓகே, இப்போ பேக் பார்ட்டுடைய ரைட் சைடுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ரைட் சைடு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் நெக்கும் கரெக்டாக மீட் ஆகணும். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டுடைய நெக்கும் பேக் பார்ட்டுடைய நெக்கும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு பெல் பின் குத்திக்கோங்க. 2 சைடுமே பெல் பின் குத்திக்கோங்க. நம்ம ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லோப் ஒரு கிராஸாக 1/2 இன்ச் மார்க் பண்ணி தான் நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். ஸோ ரைட் சைடு கரெக்டாக வச்சுட்டு நெக் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு பெல் பின் குத்திட்டு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்ட்ரு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. போட்ட தையல் மேலேயே 2-3 தையல் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து உள்ளே கொடுத்துருக்குற சீம் வந்து பேக் சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க ஷோல்டர் மேலே. அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லீவ் டிசைன் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வி பேட்ச் ஒர்க் ஸ்லீவை வந்து சென்டராக வந்து ஷோல்டருடைய சென்டரும் ஸ்லீவுடைய சென்டரும் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்லீவையும் ஷோல்டரில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டரும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி பெல் பின் குத்திட்டு எங்கேயுமே இழுத்து பிடிக்காமல் அப்படியே டேர்ன் பண்ணி எந்தவித சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1/2 இன்ச்லேயே முடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் தான் விட்டுருந்தோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி எங்கேயும் இழுத்து பிடிக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.
எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் எங்கேயுமே இழுத்து பிடிக்காமல் ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா போதும். நம்ம வந்து ஸ்லீவை வந்து நல்லா கரெக்டாக வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சும்மா நம்ம இது மாதிரி கரெக்டாக ஒரு உங்கள் ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் கரெக்டாக அட்டாச் ஆகிரும். ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு சின்னதாக குட்டியுண்டா நம்ம இது பண்ணணும். இதுக்கு மேலேயே 2வது தையல் போடுறப்ப கரெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு சைடு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். அப்போ தான் சைட் ஜாயின் பண்ணுறப்பவும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டருடைய மிட் பாயிண்டில் வந்து ஸ்லீவுடைய சென்டர் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணி பெல் பின் குத்திக்கோங்க. ஸ்லீவுடைய சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டருடைய சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். 1/2 இன்ச்சுக்கு எங்கேயும் இழுத்து பிடிக்காமல் 1/2 இன்ச்சில் ஸ்லீவையும் மெயின் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏலைன் குர்த்தி வந்து ரொம்பவுமே ஈஸி தான். நம்ம சீக்கிரமாக பேட்டர்ன் போட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் பிகினருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் 1 டைம் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்லாவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் மேக்ஸி டைப்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். ஏலைன் மேக்ஸிங்கிறது வந்து நம்ம நீ வரைக்கும் ஸ்டிச் பண்ணால் குர்த்தி மாதிரி இருக்கும். நீயை விட கொஞ்சம் இறக்கமாக வைக்கலாம். இதே மேக்ஸி மாதிரினா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து உங்களுடைய கொலுசு போடுற இடத்துக்கு மேலே வரைக்கும் நீங்கள் வந்து ஹைட் எடுத்துக்கலாம். இப்போ 2வது தையலை ஸ்டார்டிங்லேருந்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் பாருங்கள் எந்தவித சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஜாயின் ஆகிருக்கும். இப்போ வந்து கரெக்டாக வந்து ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து உள்ளே இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் வந்து ரைட் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம இன்விசிபிளாக சைட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக ஸ்லீவும் கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு பெல் பின் குத்திக்கோங்க. குத்திட்டு ஸ்லீவுடைய கார்னரில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் பக்கமாக தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணிவிட்டு ராங் சைட் பக்கம் வந்து நம்ம கரெக்டான சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா 1 இன்ச்சு, அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கே வந்து 2யுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவு கரெக்டாக மீட் ஆகணும். ஆம்கோல் கரெக்டாக மீட் ஆகணும். அதே மாதிரி கீழே நம்ம சீட்டு ஹிப்பு எல்லாமே மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, அங்கே எல்லாமே ஒரே மாதிரி 1/2 இன்ச்லேயே ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் சைட் ஜாயின் பண்ணணும். ரைட் சைட் பக்கமாக தான் இப்போ நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம டேர்ன் பண்ணிவிட்டு ராங் சைட் பக்கமாக கரெக்டாக நம்ம சிசர் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம தையல் போட்டு இன்விசிபிளாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு எந்தவித பிசுறும் இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும், இன்விசிபிளாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 1/4 இன்ச்சுக்கு 2யும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2யும் ஒரு சைடு இப்போ அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டேர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் இதே மாதிரி ரைட் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ராங் சைடு உள் பக்கமாக இருக்கணும். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தான் 2யும் அட்டாச் பண்ண போகிறோம் 1/4 இன்ச்சுக்கு. இப்போ கீழேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். பாட்டம் வந்து அதுக்கப்புறம் நம்ம அடித்து தைச்சிக்க போகிறோம். ஸோ பாட்டம் எல்லாமே நீங்கள் ஹெம்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழே பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராங் சைடு பக்கம் எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டேர்ன் பண்ணிக்கோங்க ராங் சைடு பக்கம். இப்போ நல்ல பக்கம் வந்து உள்ளே போயிடணும், ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி வந்துடணும். கரெக்டாக ஸ்லீவெல்லாம் எடுத்து விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டும் மார்க் பண்ணிக்கோங்க. எங்கே நாச்சஸ் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு கரெக்டான சீம் அலவன்ஸில் தையல் போட்டுக்கலாம்.
ஸ்லீவில் வந்து நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஆம்கோல் வந்து 6.5 இன்ச் அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருந்தேன். செஸ்ட்டு கிட்ட 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன். கீழே வர்றப்போ 1 இன்ச் கொடுத்துருந்தேன். மேலே வந்து 4.5 இன்ச் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச், அதாவது ரஃப் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். டான் தையல் போட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து 1.5 இன்ச் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் 1 இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் 1 இன்ச் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் சைட் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். 2 சைடும் இதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும். எங்கெங்கெல்லாம் அந்த ஷேப் வந்து அழகாக டேர்ன் ஆகுதோ, லைன் டைப்பில் டேர்ன் ஆகுதோ அங்கே அதே மாதிரி நம்ம ஸ்டிச்சும் போடணும். அப்போ தான் கரெக்டாக லைன் டைப்பில் இருக்கும். ரெண்டு சைடும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹிப்பு, வேஸ்ட்டு, பாட்டம் எல்லாமே கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு, இங்கே வந்து நம்ம சீட்டு வந்து ஸ்டிச் பண்ண மாட்டோம். சீட்டு வந்து நம்ம உள்ளே அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா இது லைன் டைப் அப்படிங்கிறனால நம்ம சீட்டு வந்து நமக்கு ஓப்பன் கொடுக்க மாட்டோம். ஸ்லிட் ஓப்பன் வந்து நம்ம இங்கே கொடுக்க மாட்டோம். ஸ்லிட்டு ஃபுல் வரைக்கும் நம்ம அப்படியே 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். இதுக்கு மேலேயே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலையும் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். கீழே ஹெம்லைன் வந்து மடித்து தைச்சிக்கோங்க. கீழே வந்து பாட்டம் இன்னும் நம்ம ஃபினிஷ் பண்ணல, அதை மடித்து தைச்சிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே 1 இன்ச்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி மேலே வரப்போ 1.5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒன் இன்ச் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2 சைடும் நம்ம ராங் சைட் பக்கமாக வந்து சைட் ஜாயின் பண்ணியாச்சு. நான் 2வது வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட்டாக வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ 2வது வந்து கரெக்ட் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம லைன் குத்தி சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீநெக்கில் லேஸ் ஒர்க் கொடுத்தது ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஸோ மேட்சிங் கலரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னுமே ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.